சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பந்தல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வணக்க நண்பர்களே, இந்த வீடியோ பதிவு உண்மையாலுமே ஒரு நல்ல வீடியோ பதிவு தான். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது பட்டணத்தில் இருக்கிற ஒரு இளைஞன் கட்டுனா கிராமத்தில் உள்ள பெண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அடம் பண்ணுறாரு. அதுக்காக அவங்க அப்பா அம்மாவும் ஒரு கிராமத்து பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அதன் பிறகு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே உங்கள் மனசு ரொம்ப நெகிழ்ந்து போயிடும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்க நண்பர்களே, சென்னை தரமணியில் ஒரு பிரபலமான ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாரு மகேந்திரன். வீட்டுக்கு ஒரே பையன், இவருக்கு ஒரு தங்கச்சி கூட இருக்காங்க. அவங்க சென்னை எத்திராஜ் காலேஜில் படிச்சுட்டு வராங்க. மகேந்திரனுக்கு கல்யாண வயசு வந்ததால அவங்க வீட்டுல தீவிரமா பெண் பார்த்துட்டு வராங்க. மகேந்திரனுக்கு சென்னையிலே கூட நிறைய இடத்துல பெண் பார்க்கறாங்க. ஆனா அந்த பெண்களை யாரையுமே மகேந்திரனுக்கு பிடிக்கல. ஏன்னா மகேந்திரனுக்கு நல்லா படிச்ச ஒரு கிராமத்து பொண்ணு தான் வேணும், அவங்கதான் எனக்கு மனைவியே வரணும்னு சொல்லி ஒரு பாலிசியா வச்சிருக்காரு. ஏன்னா மகேந்திரனோட அப்பா ஒரு கிராமத்து ஆளுங்க, அம்மா சென்னை பெண். அப்பா ஒரு கவர்மெண்ட் அதிகாரியா வேலை பார்க்கறதால அவங்க அம்மாவை ஈஸியா அவங்க வீட்டுல கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அவங்க சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு வந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை வந்துருச்சுன்னா கூட அடிக்கடி அவங்க அப்பாவை கிராமத்தான் பட்டிக்காட்டான் புத்திய காட்டுறியான்னு சொல்லி மகேந்திரன் முன்னாடியே திட்டுவாங்களாம் அவங்க அம்மா. மகேந்திரனுக்கும் அவ தங்கச்சிக்கும் தன்னுடைய அப்பாவை கிராமத்தான் பட்டிக்காட்டான்னு சொல்லி அம்மா அடிக்கடி சொல்லி சண்டை போடுறது சுத்தமா பிடிக்காது. ஏன்னா அவனோட அப்பா தாமோதரன் ஒரு நேர்மையான அதிகாரிங்க. அவர் லஞ்சம் வாங்கவே மாட்டாரு, ரொம்ப நேர்மையா வேலை பார்க்கிற ஒரு அரசு அதிகாரி. அதனால அவருக்கு பொழைக்க தெரியல. உங்க கூட வேலை பார்க்கிற அதிகாரிகள் எல்லாம் சென்னையில 2-3 பிளாட் சொந்தமா வச்சிருக்காங்க. நீங்க என்னடான்னா வேலையில நேர்மையா இருந்து இன்னும் கவர்மெண்ட் குவார்டர்ஸ்ல தான் நம்ம குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கோம். இங்கெல்லாம் கிராமத்தான் போல கேனத்தனமா இருந்தா இப்படித்தான் வாழணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அடிக்கடி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா மகேந்திரனோட அப்பா தாமோதரனும் சாதாரண ஆளு கிடையாதுங்க. அவரோட கிராமத்துல பெரிய தலைக்கட்டு தான் அவங்க தலைக்கட்டு. நிறைய ஏக்கர் கணக்குல நிலபுலங்கள் இருக்கு. சென்னையில நேர்மையா வேலை செஞ்சு சொந்தமா ஒரு பிளாட் கூட வாங்கி வச்சிருக்காரு. ஆனா கணவன் மனைவி சண்டைக்காக அவங்க அப்பாவை டாமினேட் பண்ணணுங்கிறதுக்காக அவங்க அம்மா அடிக்கடி இப்படி பேசுவாங்களாம். இது சுத்தமா மகேந்திரனுக்கும் அவ தங்கச்சிக்கும் பிடிக்காது. இதுக்காகவே கிராமத்துல நல்லா படிச்ச பொண்ணா பார்த்து மேரேஜ் பண்ணி கிராமத்துக்காரங்க ரொம்ப நல்லவங்க, அறிவாளின்னு சொல்லி புரிய வைக்கணும்னு சொல்லி ஒரு பாலிசியா ஒரு கனவா வச்சிருக்காரு மகேந்திரன். அந்த வகையில மகேந்திரனுக்கு அவங்க அப்பாவோட உறவு முறையிலிருந்து கிராமத்துல இருந்து ஒரு படிச்ச பெண் ஜாதகம் வருதுங்க. மகேந்திரனோட அம்மாவுக்கு கிராமத்துல இருந்து ஒரு மருமகள் வர்றது சுத்தமா பிடிக்காம இருந்தாலும் மகேந்திரன் வற்புறுத்தால அந்த பெண்ணை பார்க்கலாம்னு சொல்லி எல்லாம் ஆசைப்படுறாங்க. மகேந்திரன் வீட்டுல எல்லாருக்குமே கிராமத்து பெண் ஓகே அப்படிங்கறதாலையும் மகேந்திரனோட பிடிவாதத்திலையும் அவங்க அம்மா அரை மனசா ஒத்துக்கிறாங்க. அதுவும் அந்த பெண் வீட்டுக்கு ஒரே பெண்ணு, நிறைய சொத்து பத்து இருக்கு. அந்த பெண்ணோட அப்பாவுக்கும் சொந்தமா ஒரு ரைஸ் மில் இருக்கு அப்படிங்கிறதுக்காண்டி சொத்து பத்துக்காக ஆசைப்பட்டு அவங்க அம்மா ஒத்துக்கிறாங்க. அதுவும் அரை மனசாதான் ஒத்துக்கிறாங்க. சரி பொண்ணை போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லி குடும்பமா கார்ல கிராமத்தை நோக்கி போறாங்க. கிராமத்துல போய் இறங்கின உடனேயே மகேந்திரனோட அப்பாவையும் அவங்க அம்மாவையும் பார்த்து அந்த கிராமத்து மக்கள் எல்லாருமே ஏதோ துக்க வீட்டுக்கு வந்த மாதிரி விசாரிக்கிறாங்க. ஏன்னா எந்த பொண்ணை பெண் பார்க்க வந்தாங்களோ அந்த பெண்ணோட அப்பாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டு படுத்த படுக்கை ஆயிட்டாரு. 2 கையிலையும் எலும்பு முறிவு ஏற்பட்டு கையை அசைக்க கூட முடியாத அளவுக்கு ரொம்பவும் பாதிப்பாயிடுச்சு. அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே அம்மா இல்ல, அவங்க அம்மா இறந்து 10 வருஷம் ஆயிடுச்சு. அப்பாவோட அரவணைப்புல தான் அந்த பெண்ணு வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. மகேந்திரன் தன் குடும்பத்தோடு அந்த பெண்ணோட வீட்டுக்கு இறங்கும் பொழுது அந்த பெண் என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய அப்பாவை ஒரு சேர்ல உட்கார வச்சு அவருக்கு தாடிய ஷேவிங் பண்ணிட்டு முடி வெட்டிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததுமே மகேந்திரனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. அந்த பெண் அவங்க அப்பாவுக்கு பணிவிடை பண்றது காட்சியை பார்க்கும் பொழுது மகேந்திரன் நெகிழ்ந்து போயிட்டாருதான் சொல்லலாம். ஏன்னா ஒரு பெண் இந்த அளவுக்கு ஒரு ஆண் மேல பாசமா இருக்காங்கன்னு சொல்லி மகேந்திரனுக்கு உள்ளூர ஒரு அன்பு பொழியுது. ஆனா அரை மனசா சம்மதம் தெரிவிச்ச மகேந்திரனோட அம்மாவுக்கு இது சுத்தமா பிடிக்கல. அது சரி, ஆரம்பமே இப்படி இருக்கு, இந்த பொண்ணு என்ன கொஞ்சம் கூட கூச்ச நச்சம் இல்லாம இருக்கு. ஏன் ஒரு 50 ரூபாய் கொடுத்தா முடி வெட்டுறதுக்கு ஆளா கிடைக்க மாட்டான் இந்த ஊர்ல? உங்க பட்டிக்காட்டு புத்திய உங்கள்கிட்ட தான் பார்த்தேன், இப்போ வீட்டுக்கு வர போற மருமகனையும் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் சலிச்சுக்கிட்டாங்க மகேந்திரனோட அம்மா. இங்க பாருங்க, நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் தெரிவிச்சது காரணமே ஏதோ வீட்டுக்கு ஒரே பொண்ணு, அந்த சொத்து எல்லாம் இந்த பொண்ணுக்கு தான் வரும்னு சொல்லி அதனாலதான் சம்மதம் தெரிவிச்சேன். ஆனா கொஞ்சம் கூட இங்கிதமே இல்லாம ஒரு ஆம்பளைக்கு போய் இந்த பொண்ணு முடி வெட்டி சேவிங் பண்றது சுத்தமா பிடிக்கல. இத்தனை நாளா ஒரு பட்டிக்காட்டுகிட்ட மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏதோ என் வாழ்க்கை இப்படி ஓடி போயிடுச்சு. இன்னும் இருக்கிற கொஞ்ச காலத்திலயும் இன்னொரு பட்டிக்காட்டுகிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்க என்னால முடியாது. இங்க பாருடா மகேந்திரா, அம்மா சொல்றேன் கேளு. இந்த இங்கிதம் கேட்ட பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்க போற? வேண்டாண்டா. நான் உனக்கு சின்ன வயசுலயே பிரவீன் சொல்லி அழகா பேர் வச்சேன். ஆனா உங்க அப்பா தான் மகேந்திரன் சொல்லி கிராமத்து சைடுல பேர் வச்சுட்டாரு. ஆனா அந்த பேர் வைக்கிற விஷயத்துல நான் ஏமாந்துட்டேன். ஆனா உன் கல்யாண விஷயத்துல நான் ஏமாற மாட்டேன்டா. நம்ம வீட்டுக்கு இந்த பட்டிக்காட்டு பொண்ணு வேண்டாண்டா. பொண்ணு MBA படிச்சிருக்கா, கொஞ்சம் நாகரிகமா இருப்பான்னு பார்த்தா கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம
பொண்ணு பார்க்க வந்திருக்கான்னு சொல்லி அவங்க முன்னாடியே அவங்க அப்பாவுக்கு சேவிங் பண்ணிட்டு இருக்கா, முடி வெட்டிட்டு இருக்கா. இதெல்லாம் என்ன பொண்ணுக்கு உண்டான நாகரிகமா இது அப்படின்னு சொல்லி ரொம்ப சலிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு அந்த பொண்ணை பத்தி நாகரிகம் இல்லாத பொண்ணு, MBA படிச்சிருந்தாலும் பட்டிக்காட்டு பொண்ணுன்னு சொல்லி அந்த பொண்ணை பத்தி ரொம்ப கேவலமா பேசிட்டு இருக்கும் பொழுது, ஆண்டி இந்தாங்க காஃபி எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி ஒரு குரல் வரவும் திரும்பி பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அங்க அழகு பதிமையா நின்றுகிட்டு இருக்கா அந்த பெண். அழகாகவும் பேச தொடங்கினான். ஆண்டி நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். நீங்க சொல்ற மாதிரி இந்த விஷயத்துல கூச்சப்படுறதுக்கோ இல்ல அசிங்கப்படுறதுக்கோ ஒண்ணும் இல்ல ஆண்டி. பட்டிக்காட்டு பொண்ணு சிட்டி பொண்ணுன்னு சொல்லி எந்த பொண்ணுக்கும் தனித்தனி மனசு ஒண்ணும் கிடையாது. அப்பா மேல பாசம் இருக்கிற எல்லா பொண்ணுகளும் இப்படித்தான் பண்ணுவாங்க. 50 ரூபாய் கொடுத்தா நீங்க சொல்ற மாதிரி முடி வெட்டுறதுக்கு இந்த ஊர்ல ஆட்கள் இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி சூழ்நிலையில எங்க அப்பாவுக்கு நம்ம ஒரு பெண் பிள்ளையை பெற்று வச்சிருக்கோம், ஆம்பளை பிள்ளை இல்லையே அப்படிங்கிற எண்ணம் வரக்கூடாது. காசு கொடுத்து ஒரு ஆளை நியமிச்சு பணிவிட செய்ய சொல்றாங்கன்னு சொல்லி அந்த ஃபீலிங் எங்க அப்பாவுக்கு வந்துடக்கூடாது. ஏன்னா ஆம்பளை பசங்க இருந்தா நம்மள பாத்துருப்பாங்களேன்னு சொல்லி எங்க அப்பாவுக்கு அந்த எண்ணம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிதான் நானாவே எங்க அப்பாவுக்கு பணிவிட செய்யறேன். அது மட்டும் இல்லாம எங்க அப்பா மேல உள்ள பாசத்தை நான் காட்டுறதுக்கு கடவுள் கொடுத்த ஒரு சந்தர்ப்பமா தான் இதை நான் பாக்குறேன். ஒரு பெண்ணுக்கு துணையா ஒரு ஆண் மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லி ஒண்ணும் கிடையாது. ஒரு ஆணுக்கு துணையா ஒரு பெண்ணும் இருக்கலாம். எனக்கு வரப்போற கணவனையும் நான் கடைசி கால வரைக்கும் இப்படித்தான் பாத்துக்குவேன், ரொம்ப பாசமா பாத்துக்குவேன். எனக்கு 10 வயசு இருக்கும் பொழுது எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பா நினைச்சிருந்தா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம். ஆனா எங்க அப்பா அப்படி பண்ணல, எனக்காகவே வாழ்ந்தாரு எங்க அப்பா. அப்படி இருக்கும் பொழுது எங்க அப்பாவுக்கு சேவிங் பண்ணுறது, முடி வெட்டுறது, குளிப்பாட்டுறது, ட்ரெஸ் மாத்துறதெல்லாம் ஒரு பெண் அசிங்கமா நினைச்சாங்கன்னா உண்மையிலுமே அந்த பெண் அவருக்கு மகளா இருக்க முடியாது. நீங்க இதை அசிங்கமா நினைச்சீங்கன்னா உங்களுக்கு மருமகளா இருக்கிறத விட எங்க அப்பாவுக்கு மகளாவே இருந்துட்டு போயிடுறேன். அதனால உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தா மட்டும் எங்க அப்பா கிட்ட சம்மதம் பேசுங்க, இல்லனா எங்க அப்பா கிட்ட உடல்நலம் மட்டும் விசாரிச்சுட்டு போயிடுங்க. எங்க அப்பாவுக்கு நான் பணிவிட பண்றது காரணம் கட்டி என்ன வேண்டாம்னு சொல்லி நீங்க ஒதுக்கிட்டீங்கன்னா எங்க அப்பா மனசு ரொம்ப கஷ்டப்படும் அப்படின்னு அந்த பெண் அந்த அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கும் பொழுது ஊர்ல இருக்கிற சொந்த பந்தம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாமே என்ன மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா, வந்ததும் வராதுமா வருங்கால மருமகள்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டீங்களா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கிண்டலா கேட்கவும், இல்ல அத்தாச்சி அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா அதான் விசாரிக்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லவும், இல்லம்மா உங்க அப்பாவோட உடல்நிலை மட்டும் விசாரிக்க வரல, உன்னை பெண் பார்க்க வந்திருக்கோம், நீ தான் எங்க வீட்டுக்கு மருமகளா வரணும் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணோட கண்ணத்தை தடவி, போமா போய் அப்பாவை அழைச்சிட்டு வா, அப்பா கிட்ட சம்மதம் பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க மகேந்திரோட அம்மா. அந்த இடத்துல பட்டணம் சிட்டிங்கிற மோகத்துல மூழ்கி போயிருந்த மகேந்திரோட அம்மாவுக்கு இந்த பெண்ணோட பசுமையான பாசத்தை பார்த்து மனசு நெகிழ்ந்து போயிடுச்சு. ஒரு அப்பா மேல இந்த அளவுக்கு பாசமா இருக்கிற இந்த பொண்ணு கண்டிப்பா என்னுடைய மகனை கடைசி காலத்துல நல்லா பாத்துக்குவா அப்படின்னு சொல்லி, ஏங்க இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வரட்டும்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட ரொம்ப மரியாதை பேசுறா மகேந்திரோட அம்மா. பட்டிக்காட்டான் கிராமத்தான் சொல்லி ரொம்பவும் கேவலப்படுத்திட்டேன், உண்மையிலுமே உங்க மனசு யாருக்கும் வராது, பட்டிக்காட்டு மனசு ரொம்ப தூய்மையான மனசுன்னு சொல்லி அந்த இடத்துல புகழ ஆரம்பிச்சிட்டாங்க மகேந்திரோட அம்மா. இந்த செய்தியை தன்னுடைய நண்பர் மகேந்திர வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம்னு சொல்லி ஷகீல் அகமதுங்கிற ஒரு சகோதரர் இணையதளத்துல ஷேர் பண்ணிருக்காரு. பட்டிக்காடு கிராமத்தான்னு சொன்ன மகேந்திரோட அம்மா கிராமத்து பொண்ணை பார்த்து மேரேஜ் பண்ணுங்க அப்படின்னு மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி அவங்க வீட்டுக்கு வந்த மருமகளோட உண்மையான பாசம், கிராமத்து பாசம் அவங்கள சுத்தமா மாத்திடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த செய்தியை இணையதளத்துல ஷேர் பண்ணிருக்காரு. இந்த செய்தியை பற்றியும் அந்த சகோதரியை பற்றியும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூட வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கங்க. அதுல ஆளுங்கிற பெல்லை மறக்காம கிளிக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு உண்மை தகவலோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வர வேண்டும் என்றால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு கூட வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கங்க. அதுல ஆளுங்கிற பெல்லை மறக்காம கிளிக் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உண்மை தகவலோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பந்தல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.